Today, we have an eminent activist and a social entrepreneur, a person who's been creating immense changes in the lives of people, especially the tribal people living in the Western Ghats. He's been bringing the most backward and the vulnerable people into the mainstream, overcoming the social and the economic disadvantages. He is the co founder of the Village Bell Foundation, Gautam Kannan, and he is a 2006 batch from civil engineering. Hi Gautam, thanks for joining us today. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நைஸ், நைஸ். தேங்க் யூ. நல்லா இருக்கேன். தேங்க்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அண்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இன் லைஃப்ஸ் ஆஃப் பீப்பிள். லைக் எஸ்பெஷலி எஜுகேஷன் செக்டார்லயும் நீங்க கல்வி அறிவு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஊட்டச்சத்து குவாலிட்டியான ஃபுட் ஃபார் வில்லேஜஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. ஈவன் ஹியூமன் டிராஃபிக்கிங் கேசஸ் கூட நீங்க நிறைய டீல் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் அன் இண்டிவிஜுவலா இவ்ளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு என்ன உங்கள இவ்ளோ மோட்டிவேட் பண்ணுச்சு? ஓகேம்மா. ஆக்சுவலா நான் வந்து அ காலேஜ் படிக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பயே வந்து என்னோட சிஜி நண்பர்கள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மேரேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப போராட்டம், ரொம்ப வார் மாரி இருந்தது. அதிலயே வந்து சிஜி நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகி சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு பிரெயின் டியூமர் வந்துருச்சு. ஸோ பிரெயின் டியூமர் வந்து லைஃபே முடிய போகுதுன்னு சொல்லும்போதும் நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்பதான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு தடவ ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்மளுக்கு நண்பர்கள் ஹெல்ப் பண்ற மாரி, இந்த வேர்ல்டுல இருக்க எத்தனையோ பேர் ஸ்ட்ரகிள்ல இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு என் மனைவிக்கும் தோணுனது தான் இந்த வில்லேஜ் பெல் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அ வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரினா. அண்ட் இப்போ நீங்க நெறைய பேர் கூட இன்டராக்ட் பண்றீங்க. உங்களோட வீடியோஸ்ல இருந்து நான் பார்க்கும்போது, நீங்க டாக்டர் ஆகணும்ன்றது தான் உங்களோட பெரிய கனவா இருந்திருக்கு. பட் இப்போ நீங்க ஒரு சோஷியல் ஆன்ட்ரப்ரனரா இருக்கீங்க. நெறைய பீப்பிள் கூட இன்டராக்ட் பண்றீங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துருக்கீங்க? ஆக்சுவலா வந்து நான் ட்ரைபல் பீப்பிள் வந்து ரொம்ப டிஃபரெண்டானவங்க. அவங்க 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 வேர்ல்டே வேற மாரி இருக்கும். அவங்கள்ட்ட எந்த ஒரு கேட்ஜெட்ஸுமே இருக்காது. ரொம்ப டிஃபரெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க. சொல்லப்போனா நம்மளோட அவங்க வந்து சூப்பரா வாழ்றாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்வாங்க. இப்ப நம்மலாம் வந்து அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு ஹரிபரியா இருப்போம். சொல்லப்போனா ஒரு 60 ஏஜுக்கு மேல நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னு பார்த்தா வாழ்ந்திருக்கவே மாட்டோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க அவ்வளோ சூப்பரா வாழ்வாங்க. அவங்க கூட நாங்க காலையில போயிட்டு மதியம் வரலாம்னு நெனச்சா கூட வர முடியாது. ஈவினிங் வரைக்கும் அவங்க கூடயே இருந்துட்டு தான் வருவோம். ஏன்னா, அவங்க கூட இருக்கும்போது ஹேப்பியா இருப்போம். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கூட போனாமே டோட்டலா காலியாயிரும். அந்த அளவுக்கு அந்த அந்த அட்மாஸ்பியர், அவங்க வாழ்ற இடம், அவங்களுடைய பிஹேவியர், அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அமைதியா, அன்பா, அழகா பேசுவாங்க. அந்த அ எ வேறுபாடு இல்லாம அழகா பழகுவாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அவங்ககிட்ட. நெறைய டைம் வந்து நம்மளே போய் அங்க ட்ரைபல் ஏரியால வீடு கட்டி அங்கே இருந்துக்கலாமா? அப்படிலாம் தோணும். அந்த மாரிலாம் இருந்திருக்கு. ஓகே. ஸோ கான்ஷியஸ் லிவிங்ன்ற ஒரு கான்செப்ட்ட வந்து அவங்க ஐ திங்க் ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க. ஏன்னா அண்ட் நம்ம வந்து ஏஐ அப்படின்னு மெஷினோட ஓடிட்டு இருக்கோம். ஆனா அவங்கலாம் வந்து இன்னும் அவங்க ஆக்சுவலா வந்து தண்ணி குடுப்பாங்க. அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி. அந்த தண்ணி குடிச்சோம்னா, அ அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி தண்ணியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. விராட் கோலி குடிக்கிறார்ல தண்ணி, ஹிமாலயா அது கூட அந்த டேஸ்ட் வராது. ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ண முடியுமா? ஆ கண்டிப்பாம்மா. ஆக்சுவலா வந்து நாங்க ட்ரைபலுக்கு வந்து பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க வந்து பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி ரொம்ப வீக். ஆக்சுவலா வந்து பளியர் பழங்குடியினர் தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து இதுவரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனிக்கோ, ஒரு கவர்ன்மென்ட் ஜாபுக்கோ இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போனதில்ல அப்படின்னு சொல்லி நியூஸ்லயே வந்திருக்கு. ஸோ நாங்க வந்து அவங்கள எப்படியே டெவலப் பண்ணோம். அவங்கள ஒருத்தர வந்து டெவலப் பண்ணிட்டா போதும். அவங்கள வச்சு எல்லாருமே டெவலப் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் சரஸ்வதிங்கிற பொண்ண படிக்க வச்சோம். அந்த பொண்ணு படிச்சு அ இன்னைக்கு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஐடி கம்பெனில 5.5 லேக் சேலரியோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பழங்குடியில தமிழ்நாட்டிலேயே முதன் முறையா வேலைக்கு போன பொண்ணு அந்த பொண்ணு தான். அதே மாரி சுமையா பானு அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கண், ஒரு கிட்னி கிடையாது அந்த பொண்ணுக்கு. கை விரல்கள்லாம் ஒட்டி போய் இருக்கும். அந்த பொண்ணு நாங்க 10த்ல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணுட்ட சொன்னது என்னன்னா, உடல்ல இருக்க குறைகள்லாம் ஒண்ணும் இல்ல. மனதில இருக்க குறை தான் இருக்கக்கூடாது. ஸோ வந்து நீ ட்ரை பண்ணு சொல்லி, அந்த பொண்ணு தான் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே உடல் ஊனமுற்றவர்கள்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு. 540 எடுத்தாங்க. அ நடிகர் விஜய் அவார்டு குடுத்தாரு. சூர்யா அந்த பொண்ணுக்குலாம் அவார்டு குடுத்தாங்க. இப்ப நம்ம அந்த பொண்ண படிக்க வச்சுட்டு இருக்கோம். படிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு சிவில் சர்வீஸ் எழுதி ஐஏஎஸ் ஆகணுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஸோ நாங்க இந்த மாரி தேடி தேடி ரொம்ப முடியாதவங்கள தான் தேடி தேடி எடுத்து அவங்கள நாங்க படிக்க வைப்போம். ஸோ ட்ரைபல்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ ட்ரைபல்ஸ் தாண்டி யாரு ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறாங்களோ,
அவங்களோட வாழ்க்கைய மாத்துறது தான் நம்ம வில்லேஜ் பெல்ஸோட பெரிய நோக்கம். ரியலி கிரேட் ஒர்க் அண்ணா. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் சீகம் 4.0, ஸோ சிஜில உங்களுக்கு மலரும் நினைவுகள்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலா சிஜின்னு ஒரு சின்ன வேர்டுல என்னால முடிக்க முடியாது. ஏன்னா, நான் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயிலுக்குமே போயிருக்கேன். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் கோயில் என்னோட சிஜி தான். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய கடல். அத சொல்லணும்னா நெறைய சொல்லிட்டே போலாம். ஆனா வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, என்னோட சோசியல் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணது சிஜில தான். ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் வேற. கொஞ்சம் நெறைய ஹெல்த் இது மாரி விஷயம்லாம் நெறைய பேசுவேன். ஸோ அதனால செமஸ்டர் எக்ஸாம் டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் படிக்க மாட்டேன். ஆனா எல்லாம் படிக்கிறவங்களுக்குலாம் டீ போட்டு குடுப்பேன். எல்லாருக்குமே எங்க பிளாக்ல இருக்க எல்லாத்துக்குமே டீ போட்டு குடுப்பேன். டீ போட்டு பிஸ்கட்லாம் குடுத்து, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நல்லா படிங்க" அப்படின்னு அதெல்லாம் அதனாலேயே எனக்கு நெறைய பேர் இப்போ வரைக்குமே என் கூட கனெக்ட்ல இருக்காங்க. அதே மாரி காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, நான் இவங்க கூட பேசணும், அவங்க கூட பேசணும் அப்படிலாம் யார்ட்ட வேணாலும் நான் பேசிருவேன். தைரியமா யார்ட்ட வேணாலும் பேசிருவேன். அங்க வேலை செய்றவங்க, அ இப்ப இருக்கிறவங்கல இருந்து, அ பெரிய ப்ரொஃபசர்ஸ் வரைக்குமே நான் எல்லாத்து கூடயும் ஜாலியா பேசிருவேன். ஸோ சொல்லப்போனா அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு கோயில் தான் சிஜி. Very nicely said. Now looking forward to meet you at Singam 4.0 Jan 3 and 4 நடக்குது. அண்ட் உங்களோட ஸ்டோரீஸ வந்து எப்படியும் இந்த 5 மினிட்ல அடக்க முடியாது. இட் இஸ் வெரி, வெரி மூவிங், எமோஷனல் அண்ட் இன்ஸ்பைரிங் ஆல்சோ. டெஃபினெட்லி வில் கேட்ச் அப் another time. Thank you so much for your time for having us today, அண்ணா. தேங்க் யூம்மா. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்லிர்றேன். ஆக்சுவலா வந்து நம்ம இந்த உலகத்துல வந்து எங்கேயோ எவ்வளோ தூரத்துல வேணாலும் வாழலாம். ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 கான்டாக்ட் சென்டர் சிஇஜில இருக்கு. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கனெக்ட் பண்றதுனால நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஸோ எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒண்ணு சேர்ற இடம் தான் இந்த குளோபல் அலுமினி மீட். ஸோ வந்து இதுக்கு கண்டிப்பா எல்லாருமே, அதாவது வேர்ல்டுல இருக்க எல்லாருமே 50,000க்கு மேல நம்ம சிஜி மெம்பர்ஸ் இருக்காங்க. அலுமினி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் எங்க வில்லேஜ் பெல்ஸ் டீமோட விருப்பம். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ so much, அண்ணா. தேங்க் யூம்மா, தேங்க் யூம்மா. ஓகே.